மாவட்ட செயலாளர் பதவி கேட்டு போராட்டம் நடத்தி வந்த தாவேகா நிர்வாகி அஜிதா ஆக்னல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ராஜா சாலமன் இணைப்பில் இருக்கிறார். ராஜா சாலமன், வணக்கம். இப்போ அஜிதாவோட உடல்நிலை எப்படி இருக்கு? உங்க விரிவான தகவல். தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக கூறி வலம் வந்தவர் அஜிதா ஆக்னல். இவர் கடந்த 2 வருடங்களாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர் என்பதாகவும் தனக்குத்தான் மாவட்ட செயலாளர் கிடைக்கப்படுகிறது என்பதாகவும் கூறி பல்வேறு அந்த கட்சி பணிகளை ஆற்றி வந்தார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மாவட்ட செயலாளர் பொறுப்பு தனக்கு வழங்க வேண்டும் என்பதாக கூறி சென்னை பனையூரில் உள்ள விஜய் அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்புறம் மேலும் அந்த நடிகர் விஜயினுடைய காரை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த ஒரு நிகழ்வு மிக பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களாக அவர் சரியாக சாப்பிடாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. எனவே அவருக்கு உடல் சோர்வு ஏற்பட்டுள்ளது. சோர்வு ஏற்பட்டதில் இன்று அவருக்கு சிறிதான ஒரு மயக்க நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் அங்கு அந்த அவருடைய வீட்டின் அருகே உள்ள சண்முகபுரம் பகுதியில் மணவாளன் டாக்டர் அப்படிங்கிற ஒரு டாக்டருடைய ஒரு கிளினிக் உள்ளது, தனியார் மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு சென்று அவர் அங்கு அவரை சோதனையிட்டு அவருக்கு உடலில் குளுக்கோஸ் ஏற்றியதாகவும் கூறப்படுகிறது. நிறைய குளுக்கோஸ் ஏற்றப்பட்டு அவருடைய உடல்நிலை சரி செய்யப்பட்டு ஓரளவு சீரானதும் அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். இந்த நிகழ்வு இப்பொழுது பரபரப்பாக காணப்படுகிறது. ஆனால் அவர் ஏதோ மயக்க மாத்திரை, அந்த தூக்க மாத்திரை அதிகமாக சாப்பிட்டு விட்டு தற்கொலைக்கு முயன்று விட்டதாகவும் பல்வேறு தரப்பினர் அந்த தகவல்களை பரப்பி வருகிறார்கள். ஆனால் உண்மையாகவே அவர் எந்த விதமான மாத்திரை எதுவும் சாப்பிடவில்லை. எந்த சாப்பாடும் சாப்பிடாமல் மன வருத்தத்தில் இந்த 2 நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த நிகழ்வினால் மிகவும் சோர்வடைந்து அவர் எந்த சாப்பாடும் சாப்பிடாமல் இருந்ததால் உடல் சோர்வு ஏற்பட்டு ஒரு மயக்கமான நிலை ஏற்பட்டதால் அவருக்கு ஒரு முதலுதவி சிகிச்சை அளிக்கும் விதமாக அந்த மாதிரியாக ஆஸ்பத்திரியில் அனுமதித்து அவருக்கு குளுக்கோஸ் மட்டும் ஏற்றப்பட்டு அவர் சீரானதும் அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டார்கள். வேற எந்தமான அசம்பாத சம்பவங்களும் நடக்கவில்லை என்பதாகவும் அவர்கள் தரப்பில் இருந்து கூறப்படுகிறது. ஆனால் இது குறித்து தற்போது போலீசாரும் விசாரித்து வருகின்றார்கள். செய்தியாளர்களும் அதற்கான செய்திகள் முனைப்போடு சேகரித்து வருகிறார்கள். ராதிகா.